Praise the Lord. இன்னைக்கான வசனம், உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. நம்மள எத்தனை பேரு நம்மளுடைய பெற்றோரை சந்தோஷப்படுத்துறோம், அவங்கள கனப்படுத்துறோமா இல்ல அலட்சியம் செய்யறோமா? வேதத்துல தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போம் என்று நீதிமொழிகள்ல சொல்லுது. நாம நம்மளுடைய பெற்றோரை தூஷிக்க கூடாதுங்க, அவர்களை கனம் பண்ணணும். வேதத்துல ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆண்டவர் ஈசாக்க கொடுத்தார். ஆண்டவர் ஈசாக்க பலியிடும்படி சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆபிரகாமும் ஈசாக்க பலி கொடுக்க மலைக்கு போறாங்க. மலைக்கு போகும்போது கூட ஈசாக்கு எதுவுமே கேட்கலங்க. அங்க போய் பலிபீடத்துல ஈசாக்கு கைய காலை கெட்டும் போது கூட அவர் தன்னோட தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்தார். அவருடைய கீழ்ப்படிதல்னால கர்த்தர் ஈசாக்கு ஒன்றும் செய்யாம அவர் ஜீவனோட பாதுகாத்தாருங்க. அவர் மூலியமா ஒரு நல்ல சந்ததி உருவாச்சு. ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுக்கும்போது உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று ஒரு கட்டளையை கொடுத்திருக்காருங்க. அதனால பெற்றோரை கனம் பண்ணுங்க. நீங்க பூமியில ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா வாழுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.